இயேசுவில் பிரியமானவர்களே, பனிமே மாதா ஜெபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். இன்று ஆண்டவர் இயேசு யாக்கோபு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 15ஆம் வசனம் மூலம் நம்மோடு பேசுகின்றார். பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கின்றது. பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கின்றது. அது ஒரு அழகான வீடு. அந்த வீட்டிற்கு பின்புறம் ஒரு அருமையான பூந்தோட்டம் அமைந்திருந்தது. அதில் அருமையான செடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த செடிகள் அழகான பூக்களால் நிரம்பி இருந்தன. காற்று வீசும் பொழுது அந்த பூக்கள் அசைவது மிகவும் ரம்மியமாக காட்சியளிக்கும். ஒரு நாள் அந்த பூந்தோட்டத்திற்கு நடுவிலே ஒரு சிறிய மரம் முளைத்து வந்தது. அந்த மரம் சிறியதாக இருந்ததாலும் பார்ப்பதற்கு அழகாக இருந்ததாலும் பிற செடிகளுக்கு பாதிப்பில்லாமல் இருந்ததாலும் அந்த வீட்டார் அதை பிடுங்காமல் விட்டுவிட்டனர். வாரங்கள் மாதங்கள் கடந்தன. அந்த சிறிய மரம் தனது கிளைகளை நாலாபுறமும் பரப்பி பெரிய மரமாக வளர்ந்து நின்றது. அது அந்த பூந்தோட்டத்தில் உள்ள மற்ற செடிகளுக்குரிய வெளிச்சம் கிடைப்பதை முற்றிலும் மறைத்து விட்டது. அதனால் அதுவரை நன்றாக பூத்து கொண்டிருந்த செடிகள் பூக்கவில்லை, காய்ந்து போக தொடங்கின. அதனால் அந்த பூந்தோட்டமே பொலிவிழந்தது. இதனால் வேறு வழியின்றி அந்த மரத்தை வெட்டி எடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது அது மிகப்பெரிய வேலையானது. அந்த மரம் சிறியதாக இருந்தபோதே அதை எளிதில் பிடுங்கி எடுத்திருக்கலாம். ஆனால் அது வளர்ந்து பெரியதாகி இருந்ததால் அது பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டது. இதை போலத்தான் பாவம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது பாதிப்பில்லாது போலத்தான் தெரியும். தங்களின் சுய கட்டுப்பாட்டிற்குள் இருப்பது போலவும் இருக்கும், நினைக்கவும் தோன்றும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பாவம் முழு வளர்ச்சியடையும் பொழுது அது அவர்களை மேற்கொள்ள ஆரம்பித்துவிடும். தொடர்ந்து அவர்கள் தங்கள் சுய கட்டுப்பாட்டை இழந்து விடுவார்கள். இதனால் தங்கள் வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த பூக்கள் போன்ற ஆசீர்வாதங்களை இழந்து தங்கள் வாழ்க்கையே நரகமாகி போனதை நினைத்து அதிலிருந்து விடுபட முடியாமல் திணறிக் கொண்டிருப்பர். எனவே பாவம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் செயல் வடிவம் பெறுவதற்கு முன்பாக சிந்தனையிலேயே அதை பிடுங்கி எரிந்து விட வேண்டும். பாவத்தை அதன் ஆரம்பத்திலேயே களைந்து எரிந்து விட்டால் நாம் பாதுகாக்கப்படுவோம். அதை வளரவிட்டால் முடிவிலேயே பாவம் நம்மை மேற்கொண்டு விடும். நாம் அதை விட்டு விலகி நல்ல வாழ்க்கையை வாழ நினைத்தாலும் நம்மால் முடியாது. ஆகவே பாவம் செய்யும் எண்ணத்தை கூட நம்மில் அனுமதிக்காமல் நம்மை காத்து கொண்டால் நாம் நமக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாக வாழ முடியும். நம்மை பார்த்து கடவுளும் மகிழுவார். செய்வோமா? சிந்தித்து வாழ்வாக்குவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பு இறைவா, உமது தெய்வீக சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும் பாவ உணர்வுகளை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கவும் அதனை மேற்கொள்ளவும் கிருபை தாரும். இதன் மூலம் உமது ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளும் வரம் தாரும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலை நாளாக அமைய OLS ஜெபக்குழு சார்பாக எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள்.